ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. இன்னைக்கு நம்ம சுவாமி பிரேமானந்தருடைய திதி பூஜை. அவர் சுவாமி பிரேமானந்தருடைய இயற்பெயர் பாபுராம் மகாராஜ்னு சொல்லுவாங்க. இவர் ராமகிருஷ்ணருடைய 16 துறவி சீடர்களில் ஒரு முக்கியமானவர். அவரை பற்றி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லும்போது அவரது தொண்டையை அழுத்தினா அவர் குடித்த தாய்ப்பால் கக்கி விடுவான் அப்படின்னு சொல்கிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அதாவது அவர் அப்படி மனம் தூய்மையாக இருக்கும், பால் போன்ற இருக்கும் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணருடைய அவருடைய கணிப்பு. அவரை பற்றி அவர் இன்னொரு முக்கியமான காட்சியும் கிடைக்கிது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு இந்த பாபுராம் பற்றி. அவர் சொல்கிறார், இந்த கழுத்து நிறைய நகைகளை அணிஞ்ச ஒரு தேவி அந்த அம்மாவை சுற்றி தோழியர்கள் எல்லாம் திவ்ய அம்சம் பொருந்த தோழியர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த தேவி மூல பிரகிருதி ஆத்யாசக்தியும் ஸ்ரீ கிருஷ்ணரை தன்னுடைய அன்பால் கட்டி போட்ட ராதை அவங்க இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கிடைக்குது. அந்த ராதையினுடைய அம்சமாக தான் பிரேமானந்தர் அந்த பாபுராமரை இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் ராமகிருஷ்ணன் சொல்கிறது, அவருடைய எலும்பு மஜ்ஜை கூட தூய்மையாக இருக்கும், அந்த அளவுக்கு அவர் புனிதமானவர். அது மட்டும் இல்லாமல் பாபுராம ஒரு நித்திய சித்தர், ஈஸ்வர கோட்டின்னு சொல்கிறார். நித்திய சித்தர்னா அவங்களுக்கு தனியாக முக்திக்குன்னு அவங்க முயற்சி பண்ண வேண்டும். ஆல்ரெடி அவங்க முக்தி பெற்றவங்க தான். நம்ம மனிதர்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு தான் இவங்க அங்கேருந்து வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூடவே 6 பேர் இந்த நித்திய சித்தர்களாக ஈஸ்வர கோடிகளாக இருக்கிறாங்க. அதில் இவர் ஒருத்தர். அவரை பற்றி தான் நம்ம இப்போது இன்றைக்கி அவருடைய பிறந்த திதி பூஜை தான் நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவரை பற்றி சுவாமி பிரம்மானந்தரும் சொல்கிறார். பிரேமானந்தரை பற்றி சொல்லும்போது சுவாமி பிரேமானந்தர் கூறுகின்ற 1-2 அறிவுரைகளை கேட்டு நடந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாகும். அவர் என்ன சாதாரண மனிதரா? அவரது பார்வைப்படுகின்ற இடம் முழுவதும் புனிதமடைந்து விடுங்கிறார். அவர் 2-3 அவருடைய அறிவுரைகளை கேட்டு நடந்தாலே நம்ம புனிதமாயிடுவோம். அவர் பார்வை எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த இடமே புனிதமாயிடும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு தனியாக பெரிய மகானுடைய இவர் தான் ராமகிருஷ்ணர்கிட்ட வரார். அவருடைய சீடராகிறார் பிற்காலத்தில். அவருடைய கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அப்புறம் வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் நம்ம ஆன்மீக சாதகர்களுக்கு எப்படி முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தனியாக பார்த்துல 2 பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அவர் 1861ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்னைக்கு கல்கத்தாவிலேருந்து 30 மைல் தூரமில் ஆண்ட்பூர்னு ஒரு கிராமம், அந்த இடத்துல அவர் பிறக்கிறார். அவங்க அப்பா பேர் தாரா பிரசன்ன கோஷ், அம்மா மாதங்கனி தேவி. இந்த அம்மா ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அதாவது பாபுராமுடைய தாயார். அவர் ராமகிருஷ்ணர்கிட்டையும் தொடர்பு இருக்குது முன்னாலே. இவர் அவருடைய கல்விக்கோசரம் கல்கத்தா போகிறார் பாபுராம். அங்கே நமக்கு தெரியும் அந்த மாஸ்டர் மகாஷய், அவர் ஹெட் மாஸ்டராக இருக்கிற ஸ்கூலில், மெட்ரோபாலிட்டன் ஸ்கூலில் இவர் போய் படிக்கிறார்.
இவர் கூடவே ராக்கால் சுவாமி பிரம்மானந்தன் பிற்காலத்தில் இருக்கிறவர், இவர் கிளாஸ்மேட்டாக இருக்கிறார், வகுப்பு தோழராக இருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இவர் படிக்கிறார். ஒரு தடவை ஒரு பாகவத சொற்பொழிவை கேட்க போகும்போது இந்த பாபுராம் ராமகிருஷ்ணரை முதல்ல பார்க்குறார். ஆனால் அப்போ அவருக்கு ராமகிருஷ்ணர் குருதேவர்னு தெரியாமல் அவர் முதல்ல பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி தட்சிணேஸ்வரம் போகும்போது தான் அவரை சந்திக்கிறார். ராக்கால் மகாராஜ் கூட தட்சிணேஸ்வரம் பாபுராம் ஒரு தடவை போகும்போது அங்கே குருதேவரை பார்க்குறார். குருதேவர் இவரை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிடுது, இவருக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் சில இதெல்லாம் அவருக்கு தெரியுது. அது ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோங்கிறது பார்க்குறதுக்கு சில அறிகுறியெல்லாம் அவருக்கு தெரியும். அதில் அவருடைய கையை பிடிச்சி பார்க்குறார். பாபுராம் மகாராஜனுடைய கை பிடிச்சி பார்க்குறாரு. அது ஆன்மீக சாதகர்களுக்கு அந்த கை எடை ரொம்ப கம்மியாக இருக்குமா. இவருக்கு அந்த மாதிரி அந்த லட்சணம் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். பாபுராம் ஆன்மீகத்தில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்த நாள் அவர் காலையில் போய் தட்சிணேஸ்வரம் போய் பாரு, அங்கே பஞ்சவடி போய் பாரு, அங்கே எல்லோரும் இருக்காங்க, நீ அங்கே போய் அவங்களோட சேர்ந்துரு அப்படிங்கிறார். அவர் தட்சிணேஸ்வரம் அந்த பஞ்சவடிக்கு போகும்போது இவருக்கு சின்ன வயசில் ஒரு கற்பனை இருக்கும். அவர் கங்கை கரை ஓரமாக ஒரு கூரை வீட்டில் சாதுவோட ஒரு தவம் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு கற்பனை இருக்கும். அங்கே பார்த்தா ஆச்சரியமாக அதே மாதிரி ஒரு கங்கை கரையில் ஒரு குடிசை இருக்குது. இதை பார்த்துட்டு அவருக்கு அப்போ தான் தெரியுது, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அந்த இடத்துல வருது. குருதேவரோடு அவர் இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குறார், ஒருத்தர் ஒரு பக்தர் மாதிரி ஒருத்தர் குருதேவருக்கு வணங்கிறதுக்கு வராங்க. அப்போது அவர் முன்னால் கொஞ்சம் இந்த லஞ்சமெல்லாம் வாங்கியிருப்பார் போல இருக்கு. இது ராமகிருஷ்ணருக்கு தெரியாது. அவர் தொட்டு வணங்கும்போது அவர் காலை தொட்டு வணங்குறார். ராமகிருஷ்ணர் காலை தொட்டு அவர் அலற ஆரம்பிச்சிடார். ராமகிருஷ்ணருக்கு அதை அவரால் தாங்க முடியல. அவ்வளோ தூய்மையாக அவர் இருக்கிறதுனால எந்த தூய்மை இல்லாதவர்கள் தொட்டால் அவருக்கு உடனே அது பாதிப்பு இருக்குது. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சது, பாபுராம் மகாராஜுக்கு தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம், மன தூய்மை. ராமகிருஷ்ணர்கிட்ட நம்ம போகும்போது அந்த மன தூய்மை ரொம்ப அவசியம். அது இல்லாமல் நம்ம போனால் அவருக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அது மன தூய்மை வேண்டும்னு இறைவன்கிட்ட நான் இனிமேட்டு பிரார்த்தனை செஞ்சுக்குவேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். ராமகிருஷ்ணர் கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட சொல்கிறார், உனக்கு கடவுள் வேணும்னா நீ உலகத்தை விட்டுட்டு வந்துடணும், உலகத்திலேயே இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போகிறது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறார். உடனே இவர் சந்தோஷப்பட்டு, அப்படின்னா நீங்கள் என்ன இழுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறார். குருதேவரும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்போது அவருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பாபுராம் மகாராஜுக்கு. அதில் இவர்கிட்ட அடிக்கடி வர்றதுனால அவர் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாதனால அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறார். அப்போது ராமகிருஷ்ணரே அவர்கிட்ட சொல்கிறார், பரீட்சையில் தோல்வி பந்தங்களிலிருந்து விடுதலை அப்படித்தானே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறார். சிரிச்சுக்கிட்டே கேட்குறார், நீ அங்கே ஃபெயில் ஆகிட்ட, ஸோ இப்போ உனக்கு எந்த பந்தமும் இல்லை, இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அதே மாதிரி அவர் ராமகிருஷ்ணர்கிட்டே வந்துடுறாரு. அடுத்த இது நம்ம அவருடைய ராமகிருஷ்ணர் மறைஞ்சிடுறாரு. இவர் காசிப்பூரில் துறவு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ நரேந்திரர், விவேகானந்தர், மற்ற அவருடைய சீடர்கள், ராமகிருஷ்ணர் கூட இருந்த முக்கியமான சீடர்கள் எல்லாம் ஒரு விரஜா ஹோமம் பண்ணுறாங்க. அந்த ஆன்பூருங்கிற இடத்துல தான். அந்த இடத்துல
இவருக்கு பாபுராவ் மகாராஜுக்கு சுவாமி பிரேமானந்தர் அப்படிங்கிற ஒரு பெயரை வழங்குறார். சன்னியாச தீட்சை மாதிரி அந்த பெயரை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவர் ராமகிருஷ்ண அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு மடம் மாதிரி வச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு இவரை வேலூர் மடம் அதில் நீ தான் எல்லாரும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் இவருக்கு கொஞ்சம் பொறுப்பை கொடுக்குறார். 1898 வேலூருக்கு வந்துடுறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ இப்போது இறைவனை வழிபட்டது போதும், வாழும் தெய்வங்களாக இருக்கிற இந்த வேலூர் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் அவங்களுக்கு நீ வழிபாடு செய்யணும், அவங்கள வழிபட்டு அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறார். இவரும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய சேவைகள் செய்கிறார். அந்த வேலூர் மடத்தை நிர்வாகம் பண்ணும்போது அங்கே பிரம்மச்சாரி சுவாமிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் விவேகானந்தர் அந்த ஆன்மீக வகுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த யங் மாங்ஸ் அவங்களுக்கு ரொட்டீன் எல்லாம் பார்க்குறது இவருடைய வேலை, பாபுராவ் மகாராஜனுடைய வேலை. அப்போது ஆரத்தி நடக்க போகுது. அப்போது அவர் இந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு, விவேகானந்தர் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போது எல்லாரையும் அந்த இளம் சன்னியாசிகளை நீங்கள் எல்லாம் வாங்க, வகுப்பு அட்டன் பண்ணது போகும், ஆரத்தி இருக்குன்னு. உடனே சுவாமிஜிக்கு கோபம் வந்துடுது. நீ என்ன கோயிலில் மாத்திரம் ஆரத்தி மாத்திரம்தான் வழிபாடு தான், அதுதான் வழிபாடா? அவங்க இந்த வகுப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதில் அட்டன் பண்ணுறாங்களே, இது வழிபாடு கிடையாதான்னு கொஞ்சம் கோபமாக பேசுகிறார். உடனே இவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுது பாபுராவ் மகாராஜுக்கு. அவர் எங்கேயோ போயிடுறார். அவர் எங்கே போனார்னா யாருக்கும் தெரியல. இவங்க எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க. அப்புறம் அவர் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு ரொம்ப நேரம் கழித்து வர்றார். சுவாமிஜி ரொம்ப பதட்டப்பட்டு போயிடுறார். நாம் திட்டினதுனால இவர் இந்த மாதிரி ஆயிட்டாரோ அப்படின்னு. அப்போது அவர் மேலே இருக்கிற பாசத்தில் இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி செவுத்தில் தன் தலையை மோதிக்கு வராங்க விவேகானந்தர். அவருக்கு கோபம் வந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அது ஏன் கோபம் வருதுன்னா அவங்க மேலே இருக்கிற அன்புனால கோபம் வருது. அதனால தான் அந்த சீடர்களும் அதை பெருசாக நினைக்க மாட்டாங்க. இது ஆரம்பத்தில் பாபுராவ் மகாராஜுக்கு அந்த அளவுக்கு தெரியல. அவர் நம்மளை திட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு வருத்தத்தில் அந்த மாதிரி ஆயிடுறார். ஸோ விவேகானந்தர் அவ்வளோ அன்பு அவருடைய சகோதர சீடர்கள் மேலே வச்சுருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு விஷஜுரம் வந்துடுது. அதில் அவர் தன்னுடைய கடைசி காலத்துக்கு வந்துடுறார். அந்த நேரத்தில் ஒரு பிரம்மச்சாரி கிட்ட அவர் சொல்கிறார், முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், இந்த பக்தர்களை எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நம்ம இந்த செய்தி பார்த்தா இந்த அன்பு பிரேம பக்தர்களிடம் அவர் செலுத்தின ஒரு தனி மரியாதை இதெல்லாம் தான் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அது நீ வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லேயும் நம்ம அது முக்கியமாக பார்ப்போம். அவர் 1918 30 ஜூலை 30 அவர் பிரேமானந்தர் கண்களை திறந்து அவர் ரொம்ப நாளாக முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கார். அவர் அப்புறம் ஒரு குரு மகாராஜ் படம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு வணங்கிக்கிட்டு அருள் அருள் அருள்னு 3 தடவை சொல்லிவிட்டு அவர் சமாதி ஆகிடுறார். கடைசி அந்த நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கை இது வரைக்கும் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அவர் மறைவுக்கு அப்புறமா அன்னை சாரதா தேவி அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, வேலூர் மடத்தின் எல்லா சக்தியும் பக்தியும் ஞானமும் ஓர் உருவாகி கங்கை கரையில் என் பாபுராமாக நடமாடி கொண்டிருந்தது. அவர் இருந்தப்போ சக்தி பக்தி ஞானம் எல்லாம் ஒரே உருவத்தில் இருந்தது. அந்த உருவம் இப்போ மறைஞ்சு போச்சு. நான் அன்னையார் வருத்தப்படுறாங்க. சுவாமி பிரம்மானந்தர் இதை பற்றி கூறும்போது, இன்று வேலூர் மடம் அதன் தாயை இழந்து விட்டது. அவர் தாய் போல் இருந்து எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டார். பக்தர்கள் மாத்திரம் இல்லை, சாது பெருமக்களையும் அவர் அந்த இளம் சன்னியாசிகளை வழி நடத்துறதுலையும் அவர் முக்கியமாக இருந்தார். அப்புறம்
அப்புறம் மாஸ்டர் மகாசை சொல்லும்போது குருதேவர் அன்பெனும் தத்துவம் சுவாமிகளின் மறைவுடன் மறைந்து விட்டது. அந்த அன்பெனும் தத்துவத்துக்கு அவர் ஒரு உருவமாக இருந்திருக்கார், அது இப்போ மறைஞ்சு போச்சுன்னு மாஸ்டர் மகாசை. அவ்வளோ உயர்ந்த இடத்துல சுவாமி பிரேமானந்தர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். எல்லாருடைய மனசிலும் அவர் முழுமையாக இருந்தார். அவர் கடைசியில் என்ன சொன்னார்னா, பிரேமானந்தர் கடைசியில் சொல்கிறது, எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை பிடித்து ஆட்டி வைக்கும் நோய் இதுதாங்கிறார். அது ஒரு நோய்ங்கிறார். அதை விட்டு அவரால் விலக முடியல. அதாவது எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துறதுங்கிறது அது ஒரு நோய் மாதிரி அவர் பிடிச்சிருக்குங்கிறார். பட் ஆனால் அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். அவர் அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தன்னுடைய அன்பை வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருக்கோம். இப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகள் நமக்கு ஒரு ஆன்மீக சாதகர்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வேதாந்தத்தை புஸ்தகத்தை மூலமாக படிச்சிருக்கோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அது பயிற்சி செய்யும்போது தான், கடைபிடிக்கும் போது தான் நமக்கு அது வாழ்க்கை எப்படி செலுத்தணும்னு நமக்கு தெரியும். அது இவரோட வாழ்க்கையில் நிறையவே நிகழ்ச்சிகள் இருக்குது. தமிழில் சுவாமி பிரேமானந்தருங்கிற புத்தகம் வந்திருக்கு. ரொம்ப அருமையான புத்தகம். அது நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கொஞ்சம் தான் பார்க்குறோம். அந்த புத்தகத்தில் அவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குது. அது அவர் மகாராஜா சொல்லும்போது, பிரேமானந்த மகாராஜா சொல்லும்போது, நாம் முக்கியமாக அமுதமொழிகள் படித்து ராமகிருஷ்ணரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் பிரேமானந்தர் சொல்லும்போது, அமுதமொழிகள் மாஸ்டர் மகாசை எப்பப்போ வந்தாரோ அப்போ நடந்த நிகழ்ச்சிகள் மாத்திரம்தான் அதில் இருக்குது. அது ரொம்ப குறைவு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் சன்னியாசி சீடர்களாக மாறப்போகிறவங்களுக்கு ராமகிருஷ்ணர் தனியாக ஒரு பயிற்சி கொடுத்தார். அவர் சில நேரங்களில் கதவை மூடிட்டு வேறு யாரும் இல்லறத்தார்கள் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற, அவங்களுக்கு இது ரொம்ப அதிகமான ஒரு வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்தார். அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்க்கையில் அந்த புத்தகத்தில் ராமகிருஷ்ணர் அவங்க எப்படி முக்கியமான சில தகவல்கள்லாம் கொடுத்தார், பயிற்சி எப்படி கொடுத்தார், அவருடைய டீச்சிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு அந்த புத்தகத்தில் இருக்குது. அது நீங்கள் நம்ம தீவிரமாக ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிக மிக உபயோகமாக இருக்கும். ராமகிருஷ்ணனுடைய இன்னொரு முகம், பரிணாமம் அதில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவரை பற்றி பிரேமானந்தர், அதாவது பாபுராம் மகாராஜ் சின்ன வயசில் இருக்கும்போதே, 4 அல்லது 5 வயசில் இருக்கும்போது அவர் ஏதோ திருமணம் பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க போல இருக்குது. அது எப்படின்னு தெரியல, இதில் ரெக்கார்டாக இருக்குது. அந்த திருமணம் பற்றி பேசினார்னா அந்த வயசுலேயே அவர் அதை பற்றி மட்டும் பேசாதீர்கள், எனக்கு திருமணம் செய்து வைத்தால் இறந்து விடுவேன் அப்படிங்கிறாராம். 4-5 வயசுலேயே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அப்போது அவர் எவ்வளோ தூய்மையாக இருக்காருன்னு பார்த்துக்கலாம். நம்ம அந்த பிறவியிலேயே அந்த துறவு அவர் மனசில் இருக்குது. அப்புறம் அந்த வயசுலேயே அவர் 7-8 வயசில் நான் ஒரு கங்கை கரையில் ஒரு குடிசையில் ஒரு துறவி மாதிரி நான் வாழ்வேன் அப்படின்னு எல்லாம் அவர் இந்த சின்ன வயசுலேயே நினச்சிக்கிறார். இதுதான் பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கை அவ்வளோ புனிதமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம். அடுத்தது மன தூய்மை. ஆன்மீக வாழ்க்கைக்கு மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவர் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லும்போதே முன்னையும் பார்த்தோம், எலும்பு மஜ்ஜை வரைக்கும், அதாவது எலும்பும் அவருக்கு தூய்மையாக இருக்குது, அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைங்கிற சொல்கிற அந்த இதுவும் தூய்மையாக இருக்குது அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்லியிருந்தார். அதனால் நம்ம சாதகர்களாக இருக்கிறவங்க அந்த மன தூய்மை மிக மிக முக்கியம். அதில் அவருடைய வாழ்க்கையில் ராமகிருஷ்ணரோடு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி, அவர் குருதேவர் பாபுராம் மகாராஜ் தான் பக்கத்தில் வச்சுக்கிறார். ஏன்னா அவருக்கு சமாதிக்கு போகும்போது அவரை யாராவது எல்லாரும் தொட முடியாது. ஒரு சிலர் மனசு சுத்தமாக இருக்கிறவங்க தொட்டால் தான் அவரால் தாங்க முடியும். அவருக்கு கை காலெலாம் கொஞ்சம் வளைஞ்சிக்குமா,
முறுக்கிக்குமோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு அவருக்கு ஒருத்தர் எப்பயுமே தேவைப்படும். அது வந்து எல்லாராலையும் பண்ண அவர் தொட்டால் அந்த அந்த முன்னாலே நம்ம பார்த்தோம், ஏதோ லஞ்சம் வாங்கின ஒரு தொட்டோன்னு அவருக்கு கரண்ட் அடித்த மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ அதனால் இவர் வந்து பாபுராம் மகாராஜ் தான் ரொம்ப தூய்மையாக இருக்கிறதுனால, அவர் மனசு தூய்மையாக இருக்கிறதுனால அவரை பக்கத்தில் வச்சுக்கிறார். அப்போது ஒரு நாள் வந்து அந்த பாபுராம் மகாராஜ் தொடும்போதே இவருக்கு வந்து தொட முடியல. ராமகிருஷ்ணர் அவரை தொட முடியல பாபுராம் மகாராஜ். அவர் வந்து கேட்குறாரு, பாபுராம் என்னாச்சு, என்ன ஒன்று தொட முடியலையே, ஏதாவது தவறு பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் வந்து யோசித்து பார்த்து சொல்கிறார், உடனே ஞாபகத்துக்கு வரல. அவர் விளையாட்டாக அவங்க நண்பர்களோடு பேசும்போது ஏதோ ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கார். அந்த பொய் சொன்னது தான் அவருக்கு ஞாபகம் வருது. இது ராமகிருஷ்ணர் சொன்ன உடனே வேறு அதான் என்னால் ஒன்றை தொட முடியல அப்படிங்கிறார். இதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ராமகிருஷ்ணருக்கு அவர் பொய் சொன்னது தெரியாது. அவர் எங்கேயோ யார்கிட்டயோ பொய் சொல்லியிருக்காரு. அது பிரேமானந்தருக்கும் அது சின்னதாக தான் இருக்குது, ஏதோ விளையாட்டாக பொய் சொல்லியிருக்கார். ஆனால் அது ராமகிருஷ்ணர் வந்து அதை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் அவர் தொட முடியலன்னா அவரால் உணர முடிஞ்சிருக்கு. பாபுராமனுடைய உடல் வந்து எங்கேயோ உடலோ மனமோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அந்த ஒரு சின்ன பை கூட நமக்கு வாய் வழியாக சொல்கிறோம், அதோட அதுக்கு அவ்வளோதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அந்த அவர் சொன்ன போய் எங்கேயோ போய் மறைஞ்சிருக்கு, அது வந்து பதிவாக இருக்குது. அந்த பதிவை ராமகிருஷ்ணர் உணர முடியுது. அப்போது அது அவருக்கு வந்து பொய்ன்னு தெரியல, ஏதோ ஒன்று தெரியல, ஏதோ ஒன்று மனம் கலங்கப்பட்டிருக்கு. அந்த கலங்கப்பட்ட மனது அவரால் பார்க்க முடியுது. ஸோ இது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த சின்ன ஒரு பொய்ன்னு நம்ம சொல்கிறது கூட ஒரு அந்த கரணம்ங்கிற ஒரு உள் மனசில் போய் பதிவாகுது. ஏன்னா நம்ம முன்னே பார்க்குறோம், பிரேமானந்தர் பாபுராம் மகாராஜ் அவ்வளோ தூய்மையாக இருக்கார். அவருக்கு வந்து அந்த ராதையினுடைய அம்சம் அப்படின்னு இருக்குது. ராமகிருஷ்ணரே சொல்கிறாரு, அவருடைய எலும்பு மஜ்ஜை எல்லாமே தூய்மையாக இருக்குன்னு. பட் அந்த தூய்மையானவர் கூட ஒரு சின்ன பொய் சொல்லும்போது இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த விஷயங்கள், பொய் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சத்தியமும் உள்ள தூய்மையும் அடிப்படை தேவைகள், அதுதான் ஃபவுண்டேஷன். ஆகையினால இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக நமக்கு இந்த முக்கியமான தகவல் கிடைக்குது. அடுத்தது நம்ம தியானம் செய்வது மாத்திரம்தான் ஆன்மீகம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும், நிறைய சாதகர்களுக்கும் இருக்குது. அது வந்து இவருடைய வாழ்க்கையில் இந்த செயல்முறை வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையில் நம்ம பார்க்க முடியுது. எந்த வேலையும் சின்னது பெருசு கிடையாது. அது நம்ம அதுக்கு புனிதம் கொடுக்கறது நம்ம செய்கிற மனப்பான்மையை பொறுத்து தான் இருக்குது. அது ஒரு நிகழ்ச்சி மூலமாக நமக்கு தெரியுது. இந்த மடத்தில் இந்த எல்லா வேலைகளும் சன்னியாசிகள் பிரம்மச்சாரியும் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போது வேலூர் மடம் சின்ன மடம், அந்த இடத்துல இப்போ கூட நிறைய வேலைகள் பிரம்மச்சாரி சுவாமிஸ் பண்ணுவாங்க. அந்த காய்கறி நடுக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது கூட ட்ரைனிங் சென்டரில் நாங்கள் தான் பண்ணுவோம். அது வந்து முழு ஈடுபாடோட செய்யணுங்கிறது மகாராஜனுடைய, பிரேமானந்த மகாராஜனுடைய ஒரு கணிப்பு. ராமகிருஷ்ணரும் அதான் சொல்லுவாராம், சின்ன சின்ன வேலையை கூட நீ மனசு ஈடுபட்டு செய்யணும். அது அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பண்ணுற வேலை அது வேலையாக இல்லாமல் அது தியானமாக மாறிடும். முழு மனசோடு பண்ணும்போது, மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த கவனத்தோடு பண்ணும்போது அதுவே சாதனையாக மாறிடும். தியானம் சரியாக தனியாகவும் பண்ணணும், இந்த வேலையும் நம்ம தியானமாக பண்ணலாங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி. அப்போது சில பேர் அந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுப்பாங்க. அந்த தோல் எடுக்கிறம்போது தோல் மாத்திரம்தான் எடுக்கணும், சதை பகுதி எடுக்கக்கூடாது. ஒரு சில இளம் சன்னியாசிகள் கொஞ்சம் வேகமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தி சீவுனா அது சதை பகுதியும் வந்துடும். அதுக்கு இவர் கோச்சுக்கு வரான், நீ செய்கிற வேலையை சுத்தமாக செய், தோல் மாத்திரம்தான் எடுக்கணும். இது வந்து குருதேவனுடைய பொருள், இந்த பொருள் வந்து வீணாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செய்கிற வேலையை அது ரொம்ப தியானம் முறைக்கு நிகராக வரும். அப்போ தான், ஏன்னா
எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரைனிங் சென்டர் நாங்கள் படிக்கும்போது ஆன்மீக வாழ்க்கைங்கிறது எப்பயோ போய் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தால் 24 மணி நேரமும் நமக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கை தான். வாரத்துக்கு 7 நாள் இருந்தால் 7 நாளும் தான். வருஷத்துக்கு 365 நாள் தான். இதுக்கு லீவுனாலே கிடையாதுன்னு எங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஏன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம இறங்கும்போது அது ஒரு பெரிய காவல். இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய முயற்சி வேணும் நமக்கு. அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்தால் தான் அந்த லெவல் மாற முடியும். இந்த லெவல்லேருந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு தவறுகளை தான் நம்ம அந்த சாதனை மூலமாக காலையில் சாயந்தரம் கொஞ்சம் சாதனைகள் வச்சுருந்தா அது மாத்திரம்தான் அது ரெக்டிஃபை பண்ணும். நம்ம அந்த தாவக்கூடிய தூரம் அதிகம். அதுக்கு 24 மணி நேரமும் நமக்கு அந்த ஓரியன்டேஷன் வேணும். அந்த நோக்கத்திலேயே நம்ம இருக்கணும். அதுதான் சுவாமிஜி நம்ம செய்கிற வேலைகளையும், நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, வெளியில் எங்கேயாவது நம்ம இருந்தால் கூட சரி, அதுவும் நம்மளுடைய ஆன்மீக சாதனையில் ஒரு பங்கு ஆகிடணும், முழுசாகிடணும். அப்போ நம்மளுடைய முயற்சி, அதாவது நம்மளுடைய வேகம், ஆன்மீக சாதனையினுடைய நம்ம அடைய வேண்டிய குறிக்கோளை விரைவாக நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம செய்கிற வேலையை மனமும் அது இறைப்பணி மாதிரி நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் சரி பண்ணும்போது அதுவும் ஆன்மீக பயிற்சியில் ஒன்று ஆயிடுது. இது இந்த அந்த உருளைக்கிழங்கு எப்படி சீவணுங்கிறத சொல்லி கொடுக்கறது மூலமாக அந்த இளம் சன்னியாசிகளுக்கு அவர் சொல்கிறார். அடுத்தது நம்ம சாதகர்களுக்கும் மிகப்பெரிய தடையாக இருப்பது நான் என்கிற அகங்காரம். இந்த அகங்காரம் பெரிய தடங்கள். எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன், நான் ஒரு ஆன்மீக சாதனையில் ரொம்ப முன்னேறி இருக்கேன், இது மற்றவங்கெல்லாம் வேறு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருந்துச்சுன்னா அது சாதனைக்கு ஒரு பெரிய தடங்கள். நாம் அதுக்கு இவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அது. அப்போல்லாம் அந்த ஃப்ரீடம், அந்த ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் அந்த சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதில் சில பேர் மடத்தில் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு சந்தேகம், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்து அந்த இதுக்கு தேசத்துக்கு பிரிட்டிஷ்க்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ என்னமோன்னு ஒரு சந்தேகம். அதனால் ஒருத்தரை அனுப்பிச்சு அந்த நீ போய் அங்கே அவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சு தான் நீ போய் அவங்கள போய் எல்லாம் நோட்டம் பார்த்துட்டு வா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இதில் ஈடுபடாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இது பாபுராவ் மகாராஜுக்கும் தெரியுது, இவர் வேவு பார்க்க வந்திருக்கவர் தான். ஆனால் அவர் வெயிலில் வந்திருக்கிறார். அப்போது இவர் நீ வா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிற, நீ கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் இதுக்கு வரல, நான் வேறு விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு நான் சொல்கிறேன். நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாது, இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல மேனேஜர், வேலூர் மடத்தில் அவர் பாபுராவ் மகாராஜ் மேனேஜர். பட் அந்த பதவி இதெல்லாம் கௌரவமும் பார்க்காம அவரை அந்த இடத்துல அவங்ககிட்டையும் அவர்கிட்டையும் அந்த இறைவனை பார்க்குறார். ராமகிருஷ்ணர் தான் அந்த ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சேவை செய்கிறார். அந்த பணிவு, அந்த சேவை நம்மளுக்கு எல்லாரிடமும் அந்த அவரை தன்னை எதிரியாக இருந்தால் கூட அங்கே அவனுக்கு தேவையான இதை பார்க்குறாங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. நாமளும் நம்ம பதவியோ கௌரவத்தையோ பார்க்காம பணிவுடன் சேவை பண்ணணும். இது எந்த நேரத்துலையும் பண்ணணும், மடத்துக்குள்ளார தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த நேரத்துலையும் அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. அதுக்கோசரம் நம்மளுடைய 24 மணி நேரத்தையும் அதில் பயன்படுத்தினா தான் நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி விரைவாக செல்ல முடியும். அடுத்தது பிறரிடம் இறைவனை காணுதல்.
நம்ம கல்லில் கோயிலுக்கு போகிறோம், சிலையில் பார்க்குறோம். அந்த சிலையில் வந்து இறைவனை பார்க்குறது சுலபம். ஆனால் மனிதர்கள்கிட்ட அந்த இறைத்தன்மையோ இறைவனையோ பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அது பிரேமானந்த மகாராஜனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் எங்கே பார்க்குறாருன்னா பக்தர்கள் வடிவில் வர்றது பூராவுமே ஸ்ரீராமகிருஷ்ணர்னு பார்க்குறார். இது ஒரு முக்கியமான செய்தி. இது அவர் வந்து அவங்க லேட்டாக வந்து அவங்க பிரசாதம் வாங்கிக்காமல் போயிடுவாங்களோன்னு அவருக்கு வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து தான் அனுப்புவார். அவர் பிரசாதம்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதம். ரெண்டாவது அவங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா சாப்பிட்டு தான் போக சொல்கிறார். சில பேருக்கு ஏன்னா தூரத்துலேருந்து வருவாங்க, சாப்பிடாமல் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு தான் அனுப்புவார். சாப்பாடு நேரத்துக்கு வந்தால் அங்கே எல்லாருக்கும் கிடச்சிடும். சில பேர் நேரம் கழித்து வர வேண்டியதாக போயிடும். அது அவங்கள மீறி நடக்கிற செயல். அவங்களுக்கெல்லாம் இவர் போய் முகம் சுளிக்காமல் இவரே போய் சமைச்சு வந்து சாப்பாடு போடுவார். ஏன்னா மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. இவர் வந்து மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிற, நிர்வாகம் பண்ணக்கூடிய போஸ்ட்டில் இருந்தாலும் இவர் சமைச்சு கொடுக்குறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குருதேவர் பக்தர்களின் வடிவில் வருகிறார் மற்றும் பக்தர்கள் மூலம் குருதேவரே உண்கிறார். அவர் வந்து பக்தர்கள் சாப்பிட்றதான்னு நினைக்கல, பக்தர்கள் சாப்பிட்றது வந்து குருதேவரே சாப்பிட்றார் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் உணவு கொடுக்குறார். இப்போது நாம் இது வந்து இதிலேருந்து நாம் இப்போது ஏன்னா நாம் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக கூட ட்ரீட் பண்ணல, அதுக்கு மேலே ட்ரீட் பண்ணுறோம். நம்ம வந்து அப்போது வர்றவங்கெல்லாம் இது நான் முதல் தடவை இது நான் படிக்கிறேன். இது முன்னால் படிக்கலை, இப்போ தான் படித்தேன். இந்த குருதேவருக்கே அவர் உணவு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ பக்தர்கள் இங்கே வரக்கூடிய போது எங்களுடைய மனப்பான்மை வந்து அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள்லாம் குருதேவரனுடைய அம்சம், குருதேவனுடைய குழந்தைகள். உங்களுக்கு குருதேவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கும். அவரும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. குருதேவரும் அப்படி தான் இருந்திருக்காராம். யாராவது பக்தர்கள் வந்தால் நீ வந்து அந்த பிரசாதம் சாப்பிட்றதோ இல்லை ஏதோ கொடுப்பாராம். ஏதாவது வேணான்னா உனக்கு வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்பாராம். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப அக்கறையோடு தான் கேட்டிருக்கார். குருதேவரே வந்து பக்தர்களுக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறார். இவர் நம்ம இதுக்கு மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம சக மனிதர்களிடமும் நாம் இறைவனை காண வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்காரியாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற உறவினர்களாக இருக்கலாம், யாருன்னாலும் வந்து அங்கே இறைவனை பார்க்க வேண்டிய ஒரு மனப்பாடு. இதனால் என்ன ஆகுது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையுமே ஒரு பெரிய சாதனை களமாயிடுது. இது அப்புறம் பக்தி மற்றும் சரணாகதி வரும்போது இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது, அந்த சரணாகதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அதாவது நம்ம புத்திசாலித்தனத்தை விட இறைவனிடம் சரணாகதி கொடுக்குறது தான் முக்கியம் அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னுடைய கட்டளைப்படி நான் நடக்கிறேன் அப்படிங்கிற நிகழ்ச்சிகள்லாம் இவருடைய வாழ்க்கையில் நிறைய வருது. ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாரு. அப்போது அன்னையார்கிட்ட தான் கேட்டுட்டு தான் அவர் போவாராம். அன்னையார் வந்து நீ அங்கே போகாத, அன்னையார்கிட்ட இவர் போகலை, வேற யாரோ போய் கேட்குறாங்க, பாபுராவ் மகாராஜ் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கோன்னு. அப்போ வந்து அன்னையார் அங்கே கொஞ்சம் வியாதியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் போல் இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு விருப்பம் இருந்தால் போகட்டும் அப்படின்னு சொல்லி, பாபுராமுக்கு விருப்பம் இருந்தால் அவன் போகட்டும் அப்படிங்கிறாங்க. அது வந்து இவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அன்னையார்கிட்ட போய் சொல்லிட்டு, அம்மா எனக்குன்னு ஒரு விருப்பமும் கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் தான் கடைப்பிடிப்பேன், அதுதான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய நிர்வாகம் ஒரு இது இருந்தால் கூட அந்த பணிவு, அந்த சரணாகதி, ஏன்னா அன்னையார்கிட்ட அவ்வளோ மதிப்பு, அவங்க சொல்கிறது தான், அதுக்கு மேலே மீறக்கூடாதுங்கிறது. இதுவும் நம்ம கிட்ட நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும், அந்த சரணாகதி வேணும். நமக்கு அந்த இறைவன் எப்படி சொல்லியிருக்கானோ, நம்ம பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணர் அமுத மொழிகளில் நம்மளுடைய குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து அது பிரகாரம் போகிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். பொறுமை.
அங்கே சுவாமி விவேகானந்தரனுடைய ஒரு கட்டளை வந்து மத்தியான நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாதுன்னு. இவர் வந்து தூங்கிட்டு இருப்பார் போல இருக்கு. உடனே யாருக்கிட்டையோ விவேகானந்தர் சொல்லி பாபுராம் தூங்கிட்டு இருக்கான், அவன் காலை பிடிச்சி இழுத்து காலை பிடிச்சி இழுத்து அவனை எழுப்பி விடு அப்படிங்கிறார். அது வந்து அதே மாதிரியே சுவாமிஜி சொன்னதுனால வேறு வழி இல்லை, அந்த சீடர் போய் அதே மாதிரி பிரேமானந்தர் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் சுவாமிஜி கஷ்டப்படுறார். ஆகா, குரு மகாராஜ் வந்து அவரை அந்த அளவுக்கு வச்சு பாதுகாத்தார், நான் வந்து இந்த மாதிரி இவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி அழுகுறார். பிரேமானந்தி மகாராஜ்கிட்ட கூப்பிட்டு, நான் பாரு உனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் அவர் பண்ணாரேன்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் இல்லை. அது அவங்க சொல்கிறது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பொறுமையோடு பார்த்துக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம இந்த பொறுமை ரொம்ப அவசியம். சமத்துவமாக இருக்குது. பிறரிடம் நம்ம எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்குறோங்கிறத வந்து இவர் வாழ்க்கையில் பார்த்தா மற்ற மதத்தை சேர்ந்தவங்க, மற்ற ஜாதி இதை சேர்ந்தவங்களையும் அது எல்லாத்தையும் கடந்து கூட அவர் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. அவர் அந்த ஆச்சாரமாக இருக்கிறவங்க முஸ்லீம்க வீட்டுக்கெல்லாம் போனால், வேற்று மதத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட மாட்டாங்க. பட் இவர் வந்து கிழக்கு வங்காளத்தில் ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு போகிறார். அங்கே வந்து அவர் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுறார். நீங்கள்லாம் ரொம்ப சமதர்ஷனம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறார். அங்கே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், முகம் சுளிக்காமல் அந்த இடத்துல வந்து அவர் சாப்பிட்றார். ஸோ அதனால் அந்த மத நல்லிணக்கங்கிறது ஒரு பேச்சளவில் இல்லைன்னாலும், பேச்சளவு மாத்திரம் இல்லை, அவர் செயல்லையும் அவர் வாழ்க்கையில் காமிச்சிருக்கார். அப்புறம் அவருடைய சேவை பணியில் அவர் முழுவதுமாக ஈடுபடுறது. அப்போது டாக்கா பக்கத்தில் ஹஸ்ராங்கிற ஒரு கிராமத்தில் மலேரியா நோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே ஒரு குளம் இருக்குது. அதில் வந்து அந்த மாதிரி அதை பரப்பக்கூடிய அந்த கழிவு நீரெல்லாம் அதில் போய் கலந்துருது. ஸோ அந்த குளம் வந்து சுத்தம் படுத்தினா தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த வியாதி வராது. இவர் தனக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட அந்த குளத்தை வந்து சுத்தப்படுத்துறதுல இறங்குறார். அதனால் அதை தொடர்ந்து அவருக்கு அந்த நோயும் வந்துடுது. ஸோ அந்த சேவை மற்றவங்களுக்கு பண்ணணும். அவங்க அது வந்து வரும்போது தன்னுடைய சொந்த நிலத்தை கூட பார்க்காம அவர் வந்து சேவை பண்ணுறார். இதுவும் நம்ம கொஞ்சம் ஆன்மீக வாழ்க்கையில் போகும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கடைபிடிக்கணும். ராமகிருஷ்ணர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் உயிரோடையே இருக்கிற மாதிரி தான் அவருக்கு அனுபவங்கள் எல்லாமே. ஒரு தடவை அவர் வந்து ராமகிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண ஒரு வஸ்திரத்தை இவர் போட்டுக்க போகிறார். அவருக்கு பண்ணது இவர் வந்து ராமகிருஷ்ணருக்கு படைச்ச அந்த வஸ்திரம் இவர் போட்டுக்க போகிறாரு. அப்போது போடும்போது ராமகிருஷ்ணரே நேராக வந்து சொல்கிறார், என்ன உனக்கு மாத்திரம் நீ புதுசு போட்டுக்கிற, எனக்கு கிழிஞ்சது கொடுத்துட்டியா அப்படின்னு வந்து ராமகிருஷ்ணர் சொல்கிறார். இவருக்கு பயமாக போச்சு, என்னடா என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷ்ரைன் டியூட்டி பார்க்குறவங்ககிட்ட போய் அந்த இது என்னாச்சுப்பா இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய துணியில் எலி கடிச்சிருக்கும். அந்த துணி எலி கடித்த துணி தான் அவருக்கு சாத்தியிருக்கும். ஸோ அதை உடனே மாற்றுறாங்க. ஸோ அவருக்கு ராமகிருஷ்ணர் வந்து மறைஞ்சா கூட அவருக்கு உயிரோடு தான் இருக்கிற மாதிரி தான் அவருடைய அனுபவங்கள். நமக்கும் கோயிலுக்குள்ளே வரும்போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கே உட்கார்ந்துருக்கார், நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கார். அந்த உணர்வு வரணும். அவர் ஒரு கல்ச்சில் நாம் தான் அவர்கிட்ட சொல்லணும், அவர் காதில் உழுவுதா இல்லையாங்கிற அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு தேவை கிடையாது. அவர் அங்கே இருக்கார், நம்மளுடைய தேவைகளை கேட்கறதுக்குன்னு இருக்கார். நம்ம சொன்னால்
அங்கே அதுக்கான நிவர்த்திகளும் அவர் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகணும். அங்கே சிலைங்கிற இதை வந்து நம்ம மனசில் இருந்து அதை மாற்றிக்கணும். உயிரோடு அங்கே இருந்து நம்ம ஏன்னா அந்த பூஜை இதில் வந்து அந்த இடத்துல அந்த சாநித்தியம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு தான் நித்திய பூஜை. எந்த டைமு நிமிஷ கணக்கு அவர் செகண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பூஜாரி மாதிரி கரெக்டாக பண்ணுறார். எதுவும் அவர் அந்த இடத்துல குருதேவருடைய சாநித்தியம் நிச்சயம் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த பாவனை வர்றதில்லை. ஸோ அந்த பாவனையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். டைம் ஆச்சு. சில முக்கியமான பிரார்த்தனைகள் அவர் சொல்கிறார், அதை பார்த்து முடிச்சுக்கலாம். தற்பெருமை, அகங்காரம் ஆகியவை என்னிடம் அறவே இருக்கக்கூடாது என்ற பிரார்த்தனை உன்னிடம் தொடர்ந்து இருக்க வேண்டும். கடவுளை அணுகுவதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது நம்முடைய நான் என்ற அகங்காரத்தை கைவிடுவது தான். ஒரு காலியான பாத்திரத்தில் மட்டுமே தண்ணீரால் நிரப்ப முடியும். அகங்காரம் நிறைந்த மனதில் இறைவனுடைய அருள் நிலைக்காது. நீ உன்னுடைய எல்லா தேவைகளையும் உண்மையாகவும் எளிமையாகவும் இறைவனிடம் கூறி பிரார்த்தனை செய். நாம் நமது தேவைகளை கடவுளிடம் மறைக்க தேவையில்லை. எனக்கு இது தேவை, நான் இந்த பலவீனத்துடன் இருக்கிறேன் என்று ஒரு குழந்தையைப் போல உண்மையை சொல்லுங்கள். கடவுள் நம்முடைய உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வார். அடுத்து, பகவானே, நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீ என்னை அப்படியே ஏற்றுக்கொள். ஏனென்றால் எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? பகவானே, நான் உன்னுடையவன், நீ என்னுடையவன் என்று பிரார்த்தனை செய். இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள நிரந்தரமான தொடர்பை இது உறுதிப்படுத்துகிறது. நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள். இந்த உறுதியான நம்பிக்கை எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கும். அவர் உன்னிடம் இருக்கும் பொய்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு நீ உண்மையை பற்றி இருப்பதற்கு தேவையான வலிமையை உனக்கு தருவார். ஆனால் நீ அதற்கு முழு அளவில் முயற்சி செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்பது வெறும் வாய்ச்சொல் அல்ல, முழு முயற்சியுடன் கூடிய ஒரு செயல். நமது பலவீனங்களை நாம் அறிந்து அவற்றை களைவதற்கு இறைவனிடம் வலிமை கேட்கும்போது அவர் அதை நிச்சயம் அருள்வார். நமது பிரார்த்தனை இதயபூர்வமாக இருக்க வேண்டும். பகவானே, எனக்கு சரியான மனநிலையை தந்தருளுங்கள் என்று பிரார்த்தனை செய். மனிதன் உலகப்பற்றுக்கு அடிமையாகி மனதின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். நாம் நமது லட்சியத்தில் இருந்து விலகும்போது சரியான மனநிலையை இறைவனிடம் கேட்பது நம்மை மீண்டும் ஆன்மீக பாதைக்கு கொண்டு வரும். பகவானே, உங்கள் கையில் இருக்கும் ஒரு கருவியாக மட்டும் நான் இருக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய். அப்போதுதான் நீ உண்மையான கர்மயோகியாக இருக்க முடியும். இது சுவாமி விவேகானந்தர் போதித்த கர்மயோகத்தின் சாராம்சம். நாம் செய்யும் செயல்களுக்கு நாம் உரிமை கொண்டாடாமல் இறைவனின் கருவியாக மட்டும் செயல்படும்போது நாம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அடைகிறோம். நீ எல்லாம் அறிந்தவரும் எங்கும் நிறைந்தவருமாகிய இறைவனிடம் பிரார்த்தனை செய். அப்போது உன்னுடைய பலவீனங்கள் அனைத்தும் பறந்தோடும். இறைவனின் சக்தி எல்லையற்றது. நாம் நம்முடைய பலவீனங்களை சுமந்து திரிய தேவையில்லை. ஞானத்தின் வடிவமான அவரை அணுகும்போது அறியாமையால் வரும் அத்தனை பலவீனங்களும் மறைந்துவிடும். இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். நீ உன் முழு இதயத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய். அவர் முன்னால் கதறி அழு. பிரார்த்தனை என்பது சத்தமில்லாத ஒரு சந்திப்பு. பக்தியில் நாம் அழும்போது அது நம் மனத்தின் அழுக்கை கழுவுகிறது. அறவழியில் மட்டுமே நான் நடப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு கதறி பிரார்த்திக்கும்போது அவர் நம்மை நல்ல வழியில் செலுத்துவதற்கான வலிமையை தருகிறார். கஷ்டங்கள் வராமல் இருக்காது. அதை அறவழியில் தார்மீகமான முறையில் நாம் செல்றதுக்கு அது வலிமை கொடுக்கும். நமக்கு அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ரென்த்து தான் வேணும்.
பொய் சொல்லி ஒரு சின்ன காரியம் நடந்துடக்கூடாது. அது உண்மை வழியாக போய் கஷ்டங்களை நம்ம எடுத்துக்கக்கூடிய தைரியம், அது அந்த வலிமை வேணும். நீ மிகவும் எச்சரிக்கையாக வாழ்வதுடன் பகவானே என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் உலகில் வாழும்போது எத்தனையோ சறுக்குகள் நமக்கு வருகின்றன, சர்க்கிள்கள். ஒரு சீடன் எப்பொழுதும் விழிப்புடனும் இறைவனின் பாதுகாப்பை வேண்டி நிற்பதுமே அவனுக்குரிய வழி. அவர் நம்மளை பாதுகாக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். ஏன்னா நம்மளால் நிறைய நேரத்தில் அந்த வழிகளையோ இதையோ தாங்கிறதுக்கு சக்தி இருக்காது. அவர் நம்மளை பாதுகாக்க சொல்லி நம்ம கேட்கணும் அவர்கிட்ட. இதில் கடைசியாக சொல்கிறார், பகவானே என் மனதில் வலிமையும் ஊக்கமும் சக்தியும் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய். மனதில் ஊக்கம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியமாக இந்த ஊக்கம் போயிடக்கூடாது. அது வருஷக்கணக்காக நம்ம 30 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம், அந்த ஊக்கம் குறைஞ்சிடக்கூடாது. அந்த ஊக்கமும் சக்தியும் அதையும் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். ஸோ இந்த நல்ல நாள் பிரேமானந்தஜி மகாராஜனுடைய திதி பூஜை. அவங்க காலத்தையும் இடத்தையும் தாண்டி இருக்கிறவங்க, அவங்களுடைய சாநித்தியம் எப்பயுமே எங்கேயுமே இருக்கும். நாம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக நம்ம பிரார்த்தனைகளுக்கு அவர் பலன் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன்.